குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவெளியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். முதிரைகள் உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம் மூன்றையும் கொடுக்கக்கூடியது. இப்போ மனிதனுடைய உடம்புல ஒரு அற்புதமான ஒலி இருக்குது. அதான் ஓம்கார ஒலின்னு சொல்கிறோம். இந்த ஓம்கார ஒலி தான் அந்த பிரபஞ்சம் முழுக்க, உலகம் முழுக்க ஒலித்து கொண்டே இருக்கின்றது. நம்ம உடலுக்குள்ளேயும் அந்த ஓம்க ஒலி ஒலித்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஒலியை தான் அநாகத ஒலின்னு சொல்கிறோம். இந்த ஒலியை நாம் உணரலாம். இப்போ நம்ம புலன்கள், கண்கள், காதுகள், மூக்கு வழியாக சென்று கொண்டே இருப்பதால் உள்ளுக்குள்ள மனதை லயித்து அந்த ஒலியை கேட்க முடியலை. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை ஷண்முகி முத்திரை. இந்த ஷண்முகி முத்திரை செய்யும் பொழுது தனக்குள் ஒலிக்கின்ற அந்த அநாகத ஒலியை உணர முடியும். அந்த ஓம்கார ஒலியை நாம் உணர்ந்தோம் அப்படின்னா அந்த ஓம்காரத்திலிருந்து வருகின்ற அதிர்வலைகள் நமக்கு பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியேறும். பய உணர்வு நீக்கக்கூடியது. காது வலி வராது, காது இரைச்சல் நீக்கக்கூடியது. தெளிந்த சிந்தனையை கொடுக்கக்கூடியது. ஒருமுகமான மனநிலை கிடைத்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணச் சிதறல்கள் இருக்கக்கூடாது. ஒரு தொழில் செய்கின்றவர்களுக்கும் எண்ணச் சிதறல் இல்லாமல் நாம் செய்கின்ற தொழிலில் மட்டும் நமக்கு முழுமையான உணர்வு இருக்கணும். இத்தனையும் கொடுக்கக்கூடியதான் இந்த ஷண்முகி முத்திரை. இந்த முத்திரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தெளிந்த சிந்தனை கிடைக்கும், அமைதி கிடைக்கும், இரத்த அழுத்தம் நீக்கப்படும். உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம் அது சமமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். டென்ஷன் நீக்கக்கூடியது, டிப்ரெஷன் நீக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இந்த ஆத்மானந்தம்னு சொல்கிற பாருங்க, தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை ஒலியை, அந்த ஓம் என்று சொல்கின்ற அந்த ஒலியை உணரலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலையில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த பெருவிரல்னால காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பெருவிரல்னால காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கைகள் இந்த மாதிரி. காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்களை மூடி அப்படியே மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது உள்ளுக்குள் ஒலிக்கின்ற அந்த அநாகத ஒலி, ஓம்ங்க அந்த ஒயின்னு வண்டியினுடைய ரீங்காரம் போல் அந்த ஒலியினுடைய நாதத்தை நாம் கேட்க முடியும். அந்த நாதத்தில் அப்படியே லயித்துருங்க. உடல் முழுக்க ஒரு அற்புதமான ஆற்றல், ஒரு சுறுசுறுப்பு, உற்சாகம் கிடைக்கும். இப்போ இந்த ஷண்முகி முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிடுறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பெருவிரல்னால காதை அந்த நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். மீதி விரல்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிடுறோம். அந்த ஒலியை உங்களால் உணர முடியும். அந்த அநாகத ஒலியை உணர்ந்துட்டோம்னா அது உடல் முழுக்க நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி விடுகின்றன. இப்போ இந்த முத்திரையை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த முத்திரைக்கு போவோம். பெருவிரல்னால காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிடம் முதல்ல 5 நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுதே உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும், மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும். உள்ளுக்குள் ஒலிக்கின்ற அந்த ஒலியை, வண்டினுடைய ரீங்காரம் போது அந்த ஒலியை உங்களால் உணர முடியும். அந்த ஒலி தான்
இதய துடிப்பை சீராக்குகின்றது. சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், லிவர் அனைத்திற்கும் சக்தியை கொடுக்கின்றது. அப்போ உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்று சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். ஒற்றை தலைவலி நீக்கக்கூடியது, மன அமைதியே கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.